बुद्धिवाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं नारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे அடுத்த நீ பாடு பிரதிபா. केशवं तत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे हरे कृष्णा कृष्ण हरे. சலோ அதாவது வந்து சேர்ந்ததுல அவ்வளவு சந்தோஷம். எல்லாம் கரெக்டா அமைஞ்சு அதுக்காக பல வருஷங்களா இந்த குளிக்கிற பழக்கம் 2 வேளையும் குளிக்கிற பழக்கம் இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்கு. இன்னைக்கு அது முடிஞ்சது. நான் அதுக்காக அங்கேயே ஏர்போர்ட்ல போய் விபூதிலாம் வச்சுட்டு டைம் ஆகிடும் நேரம் போகணும் ரெடி பண்ணிட்டு வந்தேன், மேக்கப் பண்ணிட்டு. நானும் ஜஸ்ட் ரோட்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழையிறேன்ப்பா. அச்சா, ஹாஸ்பிட்டல் போயிட்டா? இல்ல, கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒரு வழியா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து குளிச்சு முடிச்சு கோவிலுக்கு போயிட்டு. பரவாயில்லையே, வெரி குட். சரி, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் நினைக்கிறேன். என்னம்மா? நானும் இப்பதான் உள்ள நுழையிறேன். அதான் எல்லாருக்கும் சமயம் காலம் கூடி. பத்திரம் 22, 23, 24 நேற்று 25ன்னு நினைக்கிறேன். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா, அதுவும் அதுக்கு அடுத்தது 26 மாமா. 26, 27. சரி, பாடு. சௌமியாவே பாடு. நானே பாடவா? ஆமா, நானே இல்ல, சௌமியா பாடு. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, சரி சரி. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் கேக்கலே? யோமே. கேக்குறதுப்பா? ஓ, கேக்கலையா மாமா? நல்லா கேக்குறது, தெளிவா கேக்குது. யோமே பக்தியா பிரயச்சதி யோமே பக்தியா பிரயச்சதி तदहं भक्त्युपहृतम् अश्नामि பிரயதாத்மனः. ஆமாம், அடுத்தது. நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது, கிச்சன்ல இருந்ததுதான். ஓகே. யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சென்ஸ் இருக்கு. நீ எதை கொடுத்தாலும் அப்படின்னு முதல்ல சொல்றான், அடுத்தது நீ என்ன செய்தாலும் அப்படிங்கிறான். நீ என்ன செய்தாலும் அது எனக்கு அர்ப்பணித்துடு. முதல்ல எனக்கு எதை கொடுத்தாலும் அதை நான் ஸ்வீகரிக்கிறேன், அதை இல்லை, கொடுக்கிற மனசை நான் பார்க்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதை கொடுத்தாலும்
நமக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ். நமக்கு நமக்கு ஏன்னா நம்ம மேலே கீழேன்னு நம்ம பாகுபடுத்தி வச்சிருக்கிறோம். இது சுப்பீரியர், அது இன்ஃபீரியர், இது உயர்ந்தது, அது தாழ்ந்ததுன்னு. இப்போ நாற்காலியில் உட்கார்றதே, நான் வந்து நான் போகிறேன் நாற்காலியில் உட்கார்றேன், உட்காரு நீங்கள் உட்காருங்க நாற்காலியில் உட்காருங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை நான் கீழே உட்கார்றேன் அப்படின்னு. அதாவது நாற்காலினா உயர்ந்தது, கீழே உட்கார்றது தாழ்ந்தது. இந்த ஆளு பெரிய ஆளு, அவனுக்கு முன்னால நம்ம உயர்ந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு நம்ம தான் பிரிக்கிறோம். உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது, வசதி தான். வயசாயிடுத்து, முழங்கால் மடக்க முடியல, ஏன் உட்காரக்கூடாது நாற்காலியில்? அதே மாதிரி தான் நம்ம பொருட்கள்லையும். இப்போ பாருங்களேன், இந்த ஆட்டோ டிரைவருக்கு கூட கொத்தவால் சாவடியிலேருந்து வந்தால் ரேட்டு வேறு, ஏர்போர்ட்லேருந்து வந்தால் அதே தூரத்துக்கு ரேட்டு வேறு. நம்ம பேரமும் பேச முடியாது. ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு, அது உயர்ந்தது. அது என்ன சார் 80 ரூபாய் கேட்குறீங்க, இது இங்கேருந்து யாருமே 300 கீழே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். போன தடவை நான் வந்தபோது அது மாதிரி நம்ம தான் பிரிக்கிறோம், இது உயர்ந்தது இது தாழ்ந்தது. மல்லிப்பூ துளுக்க சாமந்தி அப்படின்னா, துளுக்க சாமந்தி வேண்டாம், மல்லிப்பூ அது உயர்ந்தது அப்படின்னு. இது நம்முடைய ப்ராப்ளம், அவனுக்கு அது இல்லை. நீ பக்தியோடு அனன்ய பாவனையோடு ஸ்ரத்தையோடு எதை அளித்தாலும், பத்திரம், ஒரு இலை, ஒரு பூ, ஒரு தண்ணீர், சொட்டு தண்ணீர், அல்ல கஞ்சி கூழு, அல்லது ஒரு பழம், எதை கொடுத்தாலும் எஸ் ஸ்வீகார், அதை நான் ஏற்கிறேன். ஏன்னா நான் வந்து உன்னுடைய கொடுக்கிற மனசை நான் பார்க்கிறேன், அது எப்படி இருக்குன்னு. அது ஸ்ரத்தையோடு இருக்கு, அனன்ய பாவனையோடு இருக்கு, பக்தியோடு இருக்கு. அதனால தான் அவனால் வந்து சபரியுடைய எச்சல் இழந்த பழத்தை சாப்பிட முடிந்தது, விதுரனுடைய வறண்டு போன கஞ்சியை சாப்பிட முடிந்தது. விதுரன் துளசி, சூர்தாஸ் ஒரு பெயிண்டிங் ரொம்ப பிரபலம் வழக்கெல்லாம். சூர்தாஸ் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவன் கிருஷ்ணனுக்கு ஒரே நிமிஷம், சரி, கிருஷ்ணனுக்கு இது கொடுக்குறான், என்ன, வாழைப்பழம். ஒரே அவருக்கு பரவசம். அப்போ அந்த வாழைப்பழத்தெல்லாம் தோலியை உரிச்சு தோலியை அவனுடைய வாயில ஊட்டுறான், வாழைப்பழத்தை குப்பை கூடையில் போடுறான். இது சூர்தாசரா இல்லை விதுரனான்னு தெரியல, சூர்தாசன் நினைக்கிறேன். குருடு அவன். பக்கத்தில் கிருஷ்ணன் உட்காந்துருக்கான், ஆனந்தமாக அதை சாப்பிட்றான் அவன் ஓட்டுறது. விதுரன் நினைக்கிறேன், சாரி, விதுரன். அதனால தான் அவனால ஏற்றுக்க முடியாது. லக்ஷ்மணனுக்கே தயக்கம் இருந்ததுன்னு சொல்றாங்க. லக்ஷ்மணனுக்கே வந்து எச்சல் எழுந்த பழம் கொடுக்கும்போது கொஞ்சம் முகத்தை சுழித்தாங்க. ஆனா வந்து ராமனுக்கு இது தெரியவே இல்லை. அதனால கொடுக்கிற மனசை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஒரே நிமிஷம், ஒரு போன் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். திரௌபதி கொடுத்ததோ, பொன்னம், சரி. திரௌபதி வந்து ஒரே கவலையில் அழுதுகின்றே பாத்திரம் தேய்ச்சிருக்கிறார், சரியா தேய்க்கல. அதில் காலம்பரை பண்ணின கீரை துண்டு ஒன்று ஒட்டியிருக்கு, அந்த கீரை துண்டு தான் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்றானா. ஸோ இதை கொடுத்தா அவன் சந்தோஷம் அடைஞ்சிருவான், நல்ல நெய் பாயசத்தை கொடுத்தா சந்தோஷம் அடைஞ்சிருவான் நாம் நினைச்சா, அது நம்முடைய ப்ராப்ளம், அது நம்முடைய அறியாமை. அவனுக்கு இதெல்லாம் அவன் எங்கே பார்க்குறான். நம்ம வந்து அரசியல்வாதி மாதிரி நினைக்கிறோம் அவனை. கொஞ்சம் நல்ல விஷயமா கொடுத்தா அவன் வந்து ஒரே சந்தோஷமாயிடுவான். நீ நேற்று அந்த சிவகாம சுந்தரி கொஞ்சம் லேட்டு தூங்கிட்ட, முதல் நாள் ராத்திரி 1:30 வரைக்கும் முடிச்சு.
காலம்பரை இவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார் யாரும் 6:15 திரிபுரா இந்த அபிராமி நதிக்காக. ஒண்ணுமே மேக்கப் பண்ணல, அப்படியே வந்துட்டா நெத்தியில குங்குமத்தை வட்டு வச்சுட்டு. அவனுக்கு என்ன இதெல்லாம் அழுக்கு, குளிக்கல, இதெல்லாம் அவனுக்கு என்ன இருக்கு ப்ராப்ளம்? நமக்கு தான் அதெல்லாம் குளிக்கலைன்னா மோசம், அழுக்கு துணின்னா மோசம், அப்படின்லாம் நம்ம தான் கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி மாச அந்த பீரியட் சமயத்துல இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு போகலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்ல கோவிலுக்கு ஆக்சுவலாக கோயிலுக்கு கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு தெரிந்தவங்களா இருந்தா அது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால போவா இருக்கிறார். பட் நம்ம வீட்டுக்குள்ள அவனுக்கு எப்படி இதெல்லாம் இந்த விஷயம்லாம் அவனுக்கு இல்லை. நான் அந்த சுவாமி விவேகானந்தர் அந்த கோர்ட்டு டான்ஸருங்கிறது அந்த ராஜாக்கு சபையில் இருக்கிற டான்ஸர். ஆமாம், விதுரனுடைய வீட்டில் தான், கரெக்ட். கோர்ட் டான்ஸர். அவருடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ராஜா. இவன் கெஸ்ட்டு சுவாமி விவேகானந்தா வந்திருக்காருன்னு. அவருக்கு இது ஒரு டான்ஸு, பெண்ணு டான்ஸ்ல கொஞ்சம் அங்க அசைவுகளும் பாவனைகளும் அப்படிலாம் இருக்கும். அப்போ நம்ம அங்க போறது சரியானு அவருக்கு ஒரு கேள்வி வருது. போகாம ரூம்லயே உட்காந்துருக்க. அதுக்கப்புறம் அவன் பாட்டு பாடி அந்த கபீர்தாசரோட ஒரு பாட்டு, கங்கையில சாக்கடை கலந்தா என்ன, யமுனை கலந்தா என்ன, கங்கைக்கு ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டையும் அது சுத்தப்படுத்துறது இல்லையா அப்படின்னு அதுல வரும். இரும்பு கத்தியால உயிரெடுக்கிறதுக்கு இருந்தா என்ன, நைவேத்திய தட்டா இருந்தா என்ன, கடவுளுக்கு என்ன, இரும்பு மேல என்ன விஷயம்? இரும்பு இது தாழ்த்தி பேசுவாரா? இந்த மாதிரி நீ இந்த மாதிரி அப்படின்னு அவன் பாட்டு, கபீர்தாஸ் பாட்டை பாடுறான். சுவாமி விவேகானந்தருக்கு தன்னுடைய ரூம்ல இது கேட்குறது. அவர் உட்கார்றார். ஒரு கஷ்டம்தான். ஏன்னா நம்ம இப்போ நான் நாக்பூர்ல ஒரு ஏரியா இருக்கு, கங்கா ஜமுனா அப்படின்னு அந்த ஏரியா பேரு. கங்கா ஜமுனா ப்ராஸ்டிடியூட்ஸ் இருக்கிற ஏரியா. அங்கே எனக்கு தெரிந்த ஒரு தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் அந்த ப்ராஸ்டிடியூட்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஒரு 40-45 குழந்தைகளுக்கு ஹாஸ்டல் மாதிரி நடத்தி ஸ்கூலில் படிக்க வச்சு அந்த சூழல்லேருந்து அவங்களை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமான நபர். நான் அவரை பார்க்கறதுக்காக அவருடைய விஷயத்த கேள்விப்பட்டு அவருடைய இடத்துக்கு போனேன். இப்போ அவங்கெல்லாம் பால்கனியில் உட்காந்துருக்காங்க, அரைகுறையா விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டுண்டு சிக்னல்ஸ் பண்றாங்க கையால கண்ணால. நான் அசையாம இருக்கலாம், ஆனா பார்க்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்துட்டா, ஜி இங்க, அதுக்கு பயந்துதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் தவிர்க்கிறோம். அதுக்கு பயந்து இல்லைன்னா நமக்கு என்ன, நமக்கு அது அசைவு ஏற்படக்கூடாது. அவர் இருக்கார்ல அங்கே அந்த தேஷ்பாண்டே, அந்த மக்கள் மத்தியில் தானே வேலை செய்கிறார். அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், குறிப்பா பெண் குழந்தைகள் அவர் எடுக்கிறாரு. ஏன்னா திரும்ப அதே தொழிலுக்கு அவங்க போயிடக்கூடாது. அதனால நாம இப்படி மேலே கீழேன்னு போட்டு வச்சிருக்கிறோம். இது வேண்டாம், இது தாழ்மையானது, இது உயர்ந்தது அப்படின்லாம். ஆனால் நம்ம இப்போ நானே வீட்டுக்கெல்லாம் போனால் கூட, அம்மா நான் வேலையில் வந்திருக்கேன், ராத்திரி சமைச்சது இருக்குல்ல, அதையே நீங்கள் ஒன்று அதில் இது பண்ணி கடுகு மிளகு தாளித்து கொடுங்க, இல்லைன்னா மோர் ஊற்றி கரைச்சி கொடுங்க அப்படின்னா, ஐயோ அப்படின்னாங்க. ஆனால் ப்ராப்ளம் அது
இது வந்து தாழ்மையானது, கெஸ்ட்டுக்கு நம்ம இதை போய் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா கிருஷ்ணன் சொல்றான், நீ கொடுக்கறத இல்லை, நீ கொடுக்கறத இல்லை, நான் பார்க்கறத ஏற்கிறது. நான் உன்னுடைய மனசை பார்க்கிறேன், அதை ஏற்கிறேன் அப்படிங்கிற. அதுதான் நான் பார்க்கிறேன். நீ கொடுக்கறத பத்தி இது இல்லை. எனக்கு ஒரு நானே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அனுபவம், காஞ்சிபுரான்னு குடிசை பகுதியில் நான் வேலை பார்த்தேன், சங்க வேலை. அங்கே வந்து ஒரு குடிசையில் போயிருந்தேன். போயிருந்தபோது எங்கள் வீட்டில் டீ குடிப்பீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா ரொம்ப ஏழை, சாராயம் காய்ச்சுவா. அந்த அவன் யாரோ ஒரு குண்டு ரவுடிக்காக சாராயம் காய்ச்சி சப்ளை பண்ணுவான். அவனுடைய கணவன் வந்து கொலை செய்யப்பட்டான். அவன் வாழ்க்கையில் வந்து 10,000 கொடுத்தா கத்தியால் சீவிட்டு வருவான், 50,000 கொடுத்தா நல்ல குதறிடுவான், 1,00,000 ரூபாய் கொடுத்தா சாகடிப்பான். அப்படியாலே அவனையே கொண்டுட்டாங்க அப்புறம் பகையில். இந்த அம்மா வாழ்க்கைக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு சாராயம் காய்ச்சுவான். அவனுடைய பையன் ரவுடி மாதிரி இருந்தான். அவன் நம்ம சங்க சாக்காக்கு வந்தான், அடங்கினான். முதல் நாள் வந்தபோது அப்படியே மேலே சிவப்பு ருமால்லாம் போட்டுட்டு ரவுடி மாதிரி வந்தான். அடுத்த நாள் வந்து அன்னைக்கு நாங்கள் ஒரு விளையாட்டில் அவனை அடக்கினோம். அவனை அடக்கி அவனுடைய திமிரை ஒடுக்கினோம். நாங்கள்லாம் ஏதோ ஒல்லி ஒல்லியாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் பலம் இருக்கலைன்னு அவன் நினச்சிருந்தான். நம்ம 2 விளையாட்டில் அவனை தோற்கடித்த உடனே கொஞ்சம் அடங்கினான். அதுக்கப்புறம் ரொம்ப நமக்கு நெருக்கமாயிட்டான். அவன் வீட்டுக்கு போனான். அந்த அம்மா அழுக்கு புடவை, டீ போடுறா. நானும் என் கூட இன்னொரு பையன் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனும் போனோம். நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன். டீ போடும்போது தன்னுடைய புடவை தலைப்பில் டீயை ஃபில்டர் பண்ணினேன், புடவை தலைப்பில். அப்புறம் அந்த பாத்திரம் கண்ணங்கரையில் இருந்தது, அலுமினிய பாத்திரம், கருப்பாக இருந்தது. டீ வந்து ஸ்டவ் தானே, கேஸ் கிடையாது. அப்போ நான் நரேந்திர மோடி ஆட்சி இல்லை, ஃப்ரீ கேஸ் கிடையாது. அந்த மாதிரி இருந்தது. என் கூட வந்தவனால குடிக்கவே முடியல. வெளியில் வந்தவுடனே அவன் கேட்குறான், நீ வந்து எப்படி குடிச்ச இதை, உன்னால் எப்படி குடிக்க முடிஞ்சது? அவன் தலைப்பில் அவன் மூக்க சிந்தினாளா என்ன பண்ணான்னு தெரியாது, அதில் ஃபில்டர் பண்ணியிருக்கிறா, தலைப்பில் வடிகட்டி இருக்கிறா, அழுக்காக இருந்தது அந்த பாத்திரம், எப்படி குடிக்க முடிஞ்சதுன்னு சொன்னான். அவன் அப்படியே பாசாங்கு பண்ணிட்டு வச்சுட்டான் முழு டீயை. வெளியில் வந்தப்புறம் கேட்டான் இந்த மாதிரி. எனக்கு உண்மையிலேயே தெரியல, அந்த அம்மாவுடைய அன்பு, அந்த அன்பு தான் கண்ணில் படுறது. எவ்வளோ இதுவாக கேட்டார், நம்ம வீட்டில் குடிப்பீங்கன்னா, நாங்கள் டீ போடட்டுமா, நம்ம வீட்டில் டீ குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அது தெரியும் போது இதெல்லாம் தெரியல. ராமர் ரொம்ப பெரிய ஆளு, அவருக்கு இந்த எச்சல் எழுந்த பழத்தை கடிச்சு கடிச்சு கொடுக்குறாங்கன்னு கண்ணே படலை. லக்ஷ்மணன் ரகசியமா அதெல்லாம் பின்னால போட்டு தூக்கிறான். அவன் சாப்பிடலையாம். துளசி ராமாயணத்திலேயோ வேற ஏதோ ராமாயணத்துல அப்படி வருது. அவன் சாப்பிட முடியல அவனால. அந்த மாதிரி கொடுக்கிற அந்த மனசு, அப்ப எதை கொடுத்தா என்ன, அந்த மனசு தான். நான் வந்து அதே அதே காஞ்சிபுரால இன்னொரு வீடு, கோண்டுன்னு மலை ஜாதி மக்கள், 4 பசங்க அந்த அம்மாவுக்கு. 4 பசங்கள்ல 3வது பையனுக்கு ஷாக்கால, RSS உடைய ஷாக்கால ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. விளையாடும் போது கீழே விழுந்து அவனுக்கு கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நமக்கு அங்கே நிறைய டாக்டர்கள் தெரியும். அங்கே சங்கர் நகரில் நிறைய டாக்டர், பெரிய ஓரளவுக்கு வசதியான குடும்பங்கள் இருக்கு. அதனால ராத்திரி அவனுக்கு போய் கட்டெல்லாம் கட்டிட்டு எக்ஸ்ரே பார்த்து கையெல்லாம் கட்டி செட் பண்ணி கொண்டு போய் 8:30 9 மணிக்கு, சாயங்காலம் 6 மணிக்கே ஷாக்கா முடிஞ்சிடும். 9 மணிக்கு அது ஃபுல்லாக இருட்டு, கரண்ட்டே கிடையாது. ஒரு குடிசை இது, வாய்க்கால் சாக்கடையை தாண்டி போனோம் ஊருக்குள்ள, இருட்டு. நான் வந்து அங்கே போயிருக்கிறேன். எனக்கு சண்டைக்கு வருவான்னு நினச்சேன் நான், ஃப்ராக்சர்ன உடனே. ஆனால் அந்த அம்மா வந்து ஒன்றும் சொல்லலை. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அது இங்கே விழுந்திருந்தா கூட ஃப்ராக்சர் ஆகிருக்கும், என்ன பண்ண, அது நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அழிச்சுன்னு வந்துட்டீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அப்போது ஒரு டம்ளரில் ஃபுல்லாக, பெரிய டம்ளர், இந்த சேமியா இருக்குல்ல, சேமியா, அதை வேக வச்சு அந்த சேமியால பிடிக்கிற மாங்காய், பிடிக்கிற மாங்காயோடைய வேக வச்ச அந்த ஜூஸ்,
அந்த வேக வச்ச மாங்காய் அப்படி பிடிக்கிறது. அதில் குழகுழான்னு இந்த சேமியா போட்டு நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், பிஇ படிக்கிறேன். அப்போ கொடுத்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, எனக்கு பழக்கமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு முகத்துல காட்டாம சுளிக்காம அதுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது. எங்க கோண்டு ஜாதியில இது ரொம்ப முக்கியமானதுன்னா ரொம்ப நல்லா இருந்ததுமான்னு, ரொம்ப நல்லா இருந்ததுமான்னு உடனே இன்னொரு கிளாஸ் நிறைய கொடுத்துட்டேன். நான் வாந்தி எடுத்துருவேன்னு தோணித்து எனக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாய் குடிச்சிட்டு சர்க்கரை இருக்காமான்னு கேட்டேன். பெரிய தப்பு. நம்ம நாக்கை எப்படி வளர்த்து வச்சிருக்கோம் பாருங்க நம்ம வீட்டுல. சர்க்கரை இருக்காமான்னு கேட்டேன். அந்த 4வது பையன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அந்த குடிசையிலேருந்து வெளியில வந்து ஒரு காலேஜுக்கும் அடுத்த பில்டிங்க்கும் நடுவில் சந்தில் போய் அங்கிருந்து வாய்க்காலுக்கு சாக்கடையை தாண்டி மெயின் ரோடுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 300 மீட்டர் நடந்து அங்கே போய் பெட்டி கடையில் போய் 50 பைசாவுக்கு சர்க்கரை வாங்கிட்டு வந்தான். எனக்கு அது தெரியாது. அவன் ரகசியமாக அந்த பையனை அனுப்பி வச்சிட்டான். திரும்பி வந்து அந்த அம்மாவுக்கு பெரிய அறிவு, புத்திசாலி இல்லை, மறைக்கிறதுக்கு தெரியல. பேப்பரோட என் முன்னால் கொண்டு வந்து வச்சா சர்க்கரைன்னு. எனக்கு புரிஞ்சு போச்சு, கடைக்கு அனுப்பியிருக்கா, கடையிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், ஒன்றும் சொல்லக்கூடாது சாப்பிடும்போது. எதை கொடுத்தாலும் நம்ம உப்பு வேணும், சுட வச்சு கொடுங்க அப்படிலாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். அப்போ நம்ம வந்து பல சமயம் அந்த மனசை நம்ம பார்க்கறது இல்லை. நமக்கு பிடித்தது பிடிக்காததுலயே நம்ம மாட்டிக்கிறோம். குழந்தைகள் கூட அப்படிதான் இருக்கு. ஏன்னா உங்க அம்மா சமைச்சு கொடுத்துருக்கா, அதை எப்படி நீ வந்து வேண்டான்னு சொல்லி, பிடிக்கலன்னு சொல்லி ஒதுக்குற அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீ வசித்த இடம், நீ 10 வருஷம், அவனுக்கு குழந்தைக்கு 12 வயசுனா 12 வருஷம் முன்னால நீ எங்க வசித்த? 10 மாசம் இருந்திருக்க அந்த ரூம்குள்ள, வாடகை கொடுக்காம இருந்திருக்கு. அந்த அம்மா உனக்காகவும் சேர்த்து சாப்பிட்டா, மூச்சு இறைக்கிறது, ஆனா எல்லா வேலைகளும் செய்தா. நீ இருக்கிறதுனால உன்னுடைய வீட்டு மெதுவா நடந்தா. அப்படி எல்லாம் இருந்த அந்த இடம் வந்து அக்னிக்கு பக்கத்துல இருக்கு. கேஸ் ஸ்டவ்ல சமைக்கும் போது உன்னுடைய ரூம் அந்த இடத்த வந்து பக்கத்துல வாட்டி எடுக்கிறது அந்த அக்னி, கேஸுடைய அக்னி. அவ அப்படி 3 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று சமைக்கிறா. நீ என்ன வந்து நீ பிடிக்காதுன்னு இப்படி சொல்லலாம், தட்டுல எப்படி மிச்சத்தை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு லாஜிக் பேசுவேன். ஆனா நம்ம அந்த கொடுக்கிற மனசை பார்க்கறது இல்லை. நமக்கு எது வேணும் எது வேண்டாம், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு இரக்கமே இல்லாம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நம்ம சவுத் ஆப்பிரிக்காலேயும் இப்படி ஒரு அனுபவம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே நான் சவுத் ஆப்பிரிக்கால இறங்கியிருக்கேன். ஒரு வீட்டுக்கு போனோம். அவர் டாக்டர், அந்த அம்மா அவர் ஆடிட்டர். என் கூட ஒரு அக்கௌண்டன்ட் ஒருத்தர் வந்தார். நாங்கள் 2 பேரும் வாசலில் உட்காந்துருக்கோம் சோஃபால. அந்த அம்மா வந்து டீ குடிப்பீடான்னா டீ கொண்டு வந்தேன். நான் நினைச்சேன் கலந்து கொண்டு கொடுப்பான்னு நினைச்சேன். இப்போ மத்திய பிரதேஷ் போயிருந்த போது அந்த அம்மா 2 பேரும் ரொம்ப ஏழைகள், நிறைய சர்க்கரை போட்டு டீ இலைய நிறைய போட்டு பாலை ரொம்ப குறைச்சுதான். அப்படிதான் டீ. எனக்கு பழக்கமே இல்லை அப்படி. பால் நல்ல பாலோடு தான் நான் டீ குடிப்பேன் நான் போடும்போது. ஆனா அந்த அம்மா கொடுக்குற, நம்ம பாட்டுக்கு நான் சொல்ல கூட இல்லை என்னது இதுன்னு, நமக்கு அப்படிதான் பழக்கம். ஆனா அந்த அம்மா கேட்குற, எத்தனை சர்க்கரை வேணும்னு கேட்டா. எத்தனைன்னா அங்கே சர்க்கரை வந்து கியூபா கிடைக்கும். கியூப் ஒரு 2-1.5 சென்டிமீட்டர் கியூப், அப்படி கியூபா கிடைக்கும். எத்தனை சர்க்கரை வேணும் அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கிறவர் வந்து 1 போடுங்க அப்படின்னா. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் 2 போட்டா என்ன பண்ணுவீங்க என்ன? இல்லை இல்லை, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல அப்படின்னாரு. இது என்ன ஹோட்டலா உன்னுடைய டேஸ்ட் படி செஞ்சு கொடுக்குறீங்க? அவர் ரொம்ப, ஆனால் அவர் திருந்திட்டார் ஒரே வார்த்தையில். அதுக்கப்புறம் அவர் ஒரு தடவை கூட இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணலை. ஆனால் அது கேட்குற பழக்கம் இருக்கு. மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அப்படின்னு எல்லாருக்கும். கெட்டில் வெந்நீர், பவுடரு, பால் பவுடரு, டீ பவுடரு, சர்க்கரை கியூப்ஸ் நீங்கள் போட்டுங்க, உங்கள் டேஸ்ட் படி போட்டுங்க
அப்படின்னு நமக்கு சுதந்திரம். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக. பக்தியோடு கூடிய உன்னுடைய மனசை நான் ஏற்கிறேன்கிறான். நீ எதை வேணா கொடுற. எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல் பாருங்க நமக்கு. இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நம்ம நைவேத்தியம் பண்ணும் போதெல்லாம் இதை சொல்லுவோம். எல்லோரும் வழக்கம் இருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது. ஏன்னா நீ எடுத்துக்கிறடா, எதை வேணா கொடுத்தாலும். அப்ப நான் ஏன் எடுக்கக்கூடாது? நீயே எடுத்துக்கிற. இப்போ சௌமியா சொன்ன மாதிரி நீயே பாடுன்னு நான் தப்பா சொல்லிட்டேன். சௌமியா பாடு, நீயே பாடுன்னு சொல்லும்போது சரி நீயே பாடு அப்படின்னு அர்த்தமாயிடுதுன்னு எனக்கு அப்புறம் தோணுது. அவ்வளவு நானே பாடட்டுமா அப்படின்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு. அங்கேதான் ப்ராப்ளம் வருது. நம்ம தான் முடிவு பண்றோம் இது இன்ஃபீரியர் அது சுப்பீரியர். அவன் சொல்லுவது அழகான ஒரு ஸ்லோகம். இது பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக. இப்படி செய்பவனுடைய மனசை நான் ஏற்கிறேன். அஷ்னாமி, அதை சாப்பிடுகிறேன்கிறான். அடுத்தது, எதை செய்தாலும் அது எனக்கு கொடுத்துடா. செய்வது உயர்ந்ததா தாழ்ந்ததா சரியா தப்பா அதெல்லாம் நீ பார்க்காத. எதை செய்தாலும், எதை செய்தாலும், எதை சாப்பிட்டாலும், எதை தானமளித்தாலும், எதை ஹோமத்துக்கு செய்தாலும், எந்த தவத்தை செய்தாலும் எனக்கு அர்ப்பணம் செய்துடு. அப்போ அந்த தவத்துல ஏதாவது குறை இருக்கு, மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் அப்படின்லாம் நம்ம கடைசியில பிராயச்சித்தம் கேட்கிறோம் பாரு. ஏதாவது குறை இருந்தா அது சொல்லவே வேண்டாம், அவனே சொல்லிட்டான். அதெல்லாம் நீ கவலைப்படாத, எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படிங்கிற. ரொம்ப அற்புதமான 2 ஸ்லோகங்கள். இது நமக்கெல்லாம் வழிகாட்டும் ஸ்லோகங்கள். இது நமக்கே வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு தருணத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கு தரக்கூடிய ஸ்லோகங்கள் இது. சரி, இன்னைக்கு ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. நீங்க சொல்லுங்க, பேசுங்க, ஏதாவது நீங்க சொல்லுங்க. 6 டிகிரி 5 டிகிரிலேருந்து 28 டிகிரிக்கு சேர்ந்திருக்கேன் ஒரு நாள்ல, 2 நாள்ல. மத்திய பிரதேஷ்ல 5 டிகிரி, 28 டிகிரி. என் பிளேன்ல சொன்னேன், சென்னையில நீ இறங்கினா 28 டிகிரி அப்படின்னு சொன்னேன். இந்த வேஷத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு பாருங்க. இந்த காவி வேஷத்துக்கு இன்னைக்கு பெங்களூர்ல இறங்கினேன். நாக்பூர்ல இருந்து பெங்களூர்ல இறங்கிட்டு நான் வெளியில வெயில்ல உட்கார்ந்தேன். ஒரு செக்யூரிட்டி வந்தாரு. இங்க உட்கார்றதுக்கு சேர் இருக்கான்னு கேட்டு, அவ்வளவுதான் நான் சொன்னது. அவர் போய் நீங்க ஏதாவது டீ காஃபி, நான் சொன்னேன் எல்லாம் ஒரே காஸ்ட்லி, 200 ரூபாய்ங்கிறான் ஏர்போர்ட்டுக்குள்ள, இங்க வெளியில ஏதாவது இருக்கான்னு. அவன் ஒன்றும் சொல்லலை. போயிட்டு ஒரு காஃபி வாங்கினான். எங்களுக்கெல்லாம் 30 ரூபா தான் இங்க வேலை செய்யறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு கொடுத்தான். நான் 30 ரூபாய் நான் கொடுக்குறேன்டான்னு. ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. இது எனக்கு இல்ல, இந்த வேஷத்துக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு 3-4 இடத்துல ஆயிடுது. நான் சொல்றது அட்லீஸ்ட் அது நிஸ்வார்த்தமா பண்றால, வேஷத்துக்கே இருக்கட்டும், அவனுக்கு ஸ்ரத்தை, அவன் மனசுல எவ்வளவு ஸ்ரத்தை பாரு. ஏர் ஹோஸ்டஸ் ஒரு பெண். நான் அங்க பின்னால போனேன், பாத்ரூம் போறதுக்கு. போயிட்டு திரும்பி வரும்போது தண்ணி கிடைக்குமான்னு கேட்டேன். அவன் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தான். அப்புறம் என்னுடைய சீட்ல ஒரு டீ கொண்டு கொடுத்தான். டீ குடிப்பீங்களான்னு. வேண்டான்னு சொன்னேன் அங்க கேட்டபோது. ஆனா கொண்டு கொடுத்தேன். கொண்டு கொடுத்துட்டு எவ்வளவுன்னு கேட்டேன். அங்க பிளேனுக்குள்ள 200 ரூபாய் டீ. இல்ல இது என் சார்பா அப்படின்னு சொன்னா. ஏமா அப்படி பண்ணாத, நீ வாங்கிக்கோ, பணம் வாங்கிக்கோன்னு. ஐயோ, நான் இது என் சார்பான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ பெங்களூர் டு சென்னை வரும்போது அந்த ஏர் ஹோஸ்டஸ், அவன் ஆளு, மேல் ஏர் ஹோஸ்டஸ், ஹோஸ்டஸ் இல்ல ஹோஸ்ட், மேல் ஆண். அவன்
இன்னைக்கு 1/2 மணி நேரம் தான், அதனால சேல்ஸ் எல்லாம் இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறான். என்கிட்ட வந்து நீங்க டீ குடிப்பீங்களான்னு கேட்டான். அந்த இது அவன் யாரெல்லாம் முதல்லயே புக் பண்ணியிருந்தாங்களோ அவனுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கான். ஆனா வந்து வேகமா ஓடி போய் எனக்கு ஒரு டீ கொடுத்து, நான் 200 எடுத்து வச்சிருந்தேன் ரெடியா அவர் கொடுக்கலான்னு. ஐயோ, பிரணாம் பிரணாம் பிரணாம், எனக்கு வேண்டாம், இன்னைக்கு நாள் முழுக்க 3 இடத்துல பணம் பணம் வாங்காம இங்க வெளியில வந்தா அந்த ஆட்டோக்காரன் நேரடியா முதல் பேச்சே 200 சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பேரம் பேச அவசியம் இல்லாம வந்துட்டோம். அந்த மாதிரி இந்த மனசு எப்படிப்பட்ட மனசு பாருங்க. நம்ம நாட்டுல சாதாரண மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு இதுல வேலையில இருக்காங்க, எல்லாருக்கும் குடும்பத்துல கவலை இருக்கு. ஆனா எப்படி ஒரு மனசு இருக்கு பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இன்னைக்கு நாள் முழுக்க காலங்காத்தாலே நாக்பூர் ஏறினது நேத்து அப்படின்னு போச்சு. சரி சொல்லுங்கண்ணா. ஆப்போ அந்த யாரு? பட்டம் பட்டம் ஆப்போ போயம் ஆப்போ சொன்ன. சுஜாதாவா? ஓ, ஓப்போ கரெக்ட். யாருன்னு தெரியல. ஆ சரி சொல்லுங்க, நீங்க பேசுங்க. இல்லம்மா, சுஜாதா இல்ல. சுஜாதானா சுஜாதா கேன்னு வரும். ஆமா, இவர் வேற யாரோ ஓப்போ வந்திருக்காரு. இல்ல, அவ போன வேற யாரும். சரி, அவர் யாரு பேரு போயிட்டாரு. சொல்ல மாட்டேங்கிறாரு. போயிட்டார் இல்ல, அவர் எக்ஸிட்டே ஆயிட்டாரு, கிளம்பியே போயிட்டா பாவம். நான் இல்லைன்ன உடனே ஓடி போயிட்டால. இல்ல இல்ல, டிஸ்கனெக்ட் ஆயிருக்கோம். நம்ம ஸ்ரீராம் கூட தான் 2 தடவை போயிட்டு வந்தாரு ட்ரெயின்ல. ஆமா, அவரு டிஸ்கனெக்ட். மெசேஜ் போட்டிருந்தாரே மாமா சாட்ல, இந்த மாதிரி ட்ரெயின்ல இருக்கேன், வீக்கா இருக்கு சிக்னல், அதனால ஓ அப்படியா? எப்ப நான் வெளில போவேன்னு தெரியலன்னு போட்டிருந்தாரு. சிக்னல் ஆமா, போயிருக்கு. ட்ரெயின்ல இருக்கேன். சொல்லுங்கம்மா, பேசுங்க நீங்க. நான் சொன்னது என்னன்னா, பெருமாள் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறத வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்றோம். ஒரு ஒரு சில கரெக்ட். நன்னா இருக்கு. இப்போ சின்ன குழந்தைகளே வந்து இன்னப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் பண்ணின்னு போறச்சு, இப்படி யாரா கோவிலுக்கு போகலாம்னா பெருமாளே எப்படி இருந்தாலும் ஒத்துக்கிறேங்கிறாரு, நீ என்ன கேள்வி கேட்கறது கேக்குறாளா? இருக்கு. எனக்கு பக்தி மனசுல அப்படிங்கிறச்சு. என்ன பண்றது, அம்மா அப்பாவை தான் சொல்லணும். நேத்து இந்த இதுல பாட வந்தா என்னுடைய மாமா பொண்ணுடைய பொண்ணு, தலை விரிச்சு நெத்தியில பொட்டு இல்லாம பாட வந்தா. நாம சொல்லியிருப்பேன், என்ன பண்றது, மனசு கஷ்டப்படும்னு சொல்லாம இருந்தேன். கோவிலுக்கு போறதுக்கு ஒரு எட்டிகேட், பார்ட்டிக்கு போறதுக்கு ட்ரெஸ் கோடுன்னு போட்டுக்கிறையா இல்லையா? எல்லாரும் பேசி ட்ரெஸ் கோடு. அது கரெக்ட். அதுதான் சொல்றேன். இப்ப பெருமாளே ஒப்பரிச்சு நீங்க என்ன எட்டிகெட் வைக்கிறது, நீங்க ட்ரெஸ் கோட் வைக்கிறதுன்னு வாபஸ் கேட்கறதுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும். ஆனா மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கும். ஒரு மார்வாடி கணவன் மனைவி, மார்வாடி பெண்கள் மனைவிகள் வந்து குங்கட் அந்த மேல இது போட்டுப்பா, இது வரைக்கும் மேல இருந்து விழுந்திருக்கும், கண்ணு தெரியாது. அந்த சிந்தூரை எடுக்கிற இடம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். நான் கோவில்ல இருக்கேன், சந்நிதி வாசல்ல. இவரு அதுக்கு முன்னால நிக்கிறாரு, பக்கத்துல இடது பக்கம் அவர் மனைவி நிக்கிறார். அவனுடைய குங்கட்டு வந்து கீழே சரிஞ்சிருக்கு. இவன் அதை எடுத்து விடுறான், தலைக்கு மேல எடுத்து விடுறான். நான் அவர்கிட்ட கேட்டேன் வெளியில வந்தப்பறம், நீ பேண்ட் போட்டு வந்திருக்கியடா, இது சரியா? நீ அவளை எதிர்பார்க்கிற, கரெக்ட் எதிர்பாரு, ஆனா நீ செய்யாத ஒண்ணை எப்படி நீ எதிர்பார்க்கிறா? அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் ஆச்சு. நான் என்ன பண்றது, பேண்டே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு. பட் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறான், நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும், நீங்க போய் இப்படி பண்ணலாமா, நம்ம வீட்டு பெண்ணு பர்ஃபெக்டா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கிறோம். என்ன பண்றது? நாயனார் மாம்சத்தை வந்து பெருமாளுக்கு இத பண்ணாரு. அதுக்கப்புறம் அக்க மகாதேவி துணி இல்லாம ஒரு சன்னியாசினியா, அவெல்லாம் ஒரு டிரான்செண்டட் சப்மிஷன்ல இருக்கறச்சு, அவளை உதாரணம் காட்டி அவ இருக்கு இல்லையா, நான் பண்ணலையா, நான் என்ன வேணா கொடுப்பேன், என்ன வேணா சொல்றாங்களா? ஓ ஓ, இதெல்லாம் நம்ம அவ ஸ்திதிலேயே இல்ல, ஆனா நம்ம ஆக்ஷன்ஸ்க்கு அது நம்ம ஈஸியா எடுத்துட்டு இது வந்து அவ பண்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன். தலைவிரிச்சுன்னு இருக்கான்னா துர்கையே தலைவிரிச்சுன்னு இருக்கா, நான் வச்சுண்டா என்ன அப்படின்னு கேக்குறா. சரியா? அதுல வந்து எது அவளுக்கு சௌரியமா இருக்கோ
அதை எடுத்துக்கிறதுக்கு அது ஆர்குமெண்ட்டுக்கு வேண்டி விதண்டவாதம் பண்றதுக்கு ஆமா. பண்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு அவ்வளவுதான். என்ன பண்ண, நம்ம பேர் தான் நமக்கு தான் கெட்ட பேரா இருக்கு சொன்னா. நான் சொல்லுவேன், நான் என் பேத்திகளுக்கு மட்டும் சொல்றது. நம்ம சொல்வா ஊதுற சங்க ஊதுரு வெடியிற போது வெடியட்டும்பா. ஒரு பரதநாட்டியம் இது அரங்கேற்றம் கோயம்புத்தூர்ல நான் போயிருந்தேன். அதுக்கு சீஃப் கெஸ்ட் ஒரு ஆளை கூப்பிட்டுருந்தான், குண்டா இருந்தான், ஜீன்ஸ். இப்போ என்ன ஜீன்ஸ்ல என்ன ஃபேஷன்னா, உள்ள இருக்கிற சட்டி தெரியணும், பின்னால ரெண்டும் பட்டக்ஸ் ரெண்டும் மேல் பகுதி அப்படி வெளியில தெரியணுமா. இவன் அந்த பெண்கள் வந்து எங்களை பார்த்து நிக்கிற மேடையில இவன் எங்களுக்கெல்லாம் காட்டிட்டு அங்கே முதுக காட்டி நிற்கிறான். நான் வெளியில வந்தப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவரு. நான் சொன்னேன், இது வந்து பரதநாட்டியத்துக்கு வந்திருக்கீங்க, சீஃப் கெஸ்ட் மேடையில் இருக்கீங்க, இந்த ஜீன்ஸு அதுவும் லூஸா இடுப்புல அவன் தொப்பையும் தொந்தையுமா இருக்கான், தொப்பையில நிக்கல அது, இதை போட்டுன்னு வந்தது சரியா, நீங்க யோசனை பண்ணுங்கன்னு. அவன் ஏதோ பேச வந்தா நான் வேகமா அங்கிருந்து வெளியில வந்துட்டேன். என்ன பண்றது, நம்ம டிமாண்ட் பண்றதே இல்லை. அந்த இவங்களும் யாரு ஆர்கனைசர்ஸும் தகுதி இல்லாத ஆளை சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது, வெறும் பணம் கொடுக்குறான் மேனேஜர், அவன் ஸ்பான்சர் பண்றாங்கிறதுக்காக. நம்மளே இன்னைக்கு நம்ம என்ன பேசணும், நம்ம தான் டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிறோம், இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது அப்ராப்ரியேட் இன்அப்ராப்ரியேட் நம்ம தானே சொன்னோம். அது கரெக்ட். பட் இப்போ திவசம் பண்றதுலயே பூமி தானம், கோதானம், ஸ்வர்ணதானம், செருப்பு, குடம், கொடை, நிறைய தானங்கள் இருக்கு. 1,00,000 ரூபாய் செலவாகலாம். சரி வேண்டாம், ஹோமம் மட்டும் பண்ணு, சாப்பாடு போடு, சரி அரிசி பருப்பு கொடுத்துரு, ஹோமம் கூட வேண்டாம் அப்படின்னு மறந்து வந்து தெற்கு டைரக்ஷன்ல 2 கையும் அந்த துரந்தர்ல அக்ஷய் கண்ணா ஆடுற மாதிரி 2 கையும் அப்படி தெற்க நோக்கி அப்படி வீசிடு, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னால ஒன்றும் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவங்களை நினைச்சுட்டு கையை வீசுன்னு சொல்றான். இது கன்செஷன் இல்லை. இது முடியலைன்னா பரவாயில்ல, ஓகே, அது முடியலன்னா இது பண்ணு. 85 வயசு எங்க மாமா தவசம் பண்ணுவாரு, கீழே உட்கார முடியல அவரால் கடைசி காலத்துல, அவர் சேர்ல உட்கார்ந்து பண்ணாரு. இது வந்து நமக்கு ஒரு அது இல்லைன்னா இது, அது இல்லைன்னா டைல்யூஷன் இல்லை. அது முடியலைன்னா அடுத்தது ஒரு படி இருக்கு. எதுவும் முடியலைன்னா வெறும் கையை அப்படி தட்சிண திசையில தெற்கு திசையில அப்படி ஆட்டிட்டு போகணுங்கிற. அது வந்து நமக்கு வசதிக்காக, அதாவது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, நான் வெறும் தெற்கு திசையில கை ஆட்டிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அது தவறு. அதுதான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டு நீங்க சொல்றது. அவரு இது நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு, பட் அவர் இதை ஒரு இதுவாக எடுத்துக்க கூடாது. அது என்ன கடவுளை சொல்லியிருக்காரு, நான் எப்படி வந்தேன், எல்லார் முன்னிலையும் வரங்கில்ல. நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்திருக்கு, கோயிலுக்கு போறதில்லை 1 வருஷம். என்ன காரணம்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகாதேன்னு சொல்லலை. அங்கே நம்மளை யாருக்கும் தெரியாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டு சந்நிதியில இருந்துட்டு வரலாம். உள்ளூர் கோயில்ல போகும்போது அங்க வந்திருக்கிற 10 பேருக்கு நம்ம வந்திருக்கோன்னு உடனே, உங்க தாத்தா செத்து போயிட்டாருல்ல, கோயில்ல பேசாத அவசியம் இல்லாத ஒரு பேச்சு வரும். அதனால உள்ளூர் கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதே தவிர, இந்த பூனை செத்து போன சத்யநாராயண் பூஜை மாதிரி அதை நம்ம வந்து 1 வருஷம் கோயிலுக்கு போகாதுன்னு, சில பேர்லாம் கோயிலை பூட்டியே வச்சுடுறாங்க, வீட்டு கோயிலை, இந்த சாவு நடந்துருச்சுன்னு. கடவுளுக்கு இதெல்லாம் என்ன? ஆனா போகாதேங்கிறது கரெக்ட். ஏன்னா அங்கே எந்த சூழல் இருக்கோ அந்த சூழல் நம்ம போறதுனால டிஸ்டர்ப் ஆகுது. முத்துமாரியம்மன் கோயில்ல வெங்கட வேலாயுதத்தை எல்லாருக்கும் தெரியும், வித்யாவை எல்லாருக்கும் தெரியும், அங்க போகாத இருக்கிறது சரி. பழனி கோயிலுக்கு அங்க யாருக்கும் தெரியாது, அவர் பாட்டுக்கு மனசுல பிரச்சனை, அவருக்குள்ள உறுத்தல் இல்லைன்னா போயிட்டு வரலாம், ஒன்றும் தப்பில்லை. என்னுடைய கருத்து இது. ஆனா சாஸ்திரிகள் அப்படிதான் சொல்றாங்க. என்னன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு இப்ப இந்த ஐயப்பன் கோயிலுக்கே ரொம்ப முன்னாடில யோசனை வரும்.
ஒரு 2 நாள் விரதம் இருந்துட்டு வராங்க, 3 நாள் விரதம் இருந்துட்டு வராங்க. சில பேரு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட மாலை போட்டு வராங்க. இது வந்து நமக்கு சரியா தவறா? ஆனா இதெல்லாம் ரொம்ப பர்சனலா தோணுது. ஏன்னா நம்மளை விட அதிகமான பக்தி கூட அவன் மனசுல இருந்திருக்கலாம். தெரியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் மாலை போடுறானேன்றதுக்காண்டி நான் 48 நாள் விரதம் இருந்தவன் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இப்ப ட்ரூப்லயே முன்னாடிலாம் பயங்கர இதா பார்ப்பாங்க. இப்ப வாங்க வந்து பகவானை பாக்குறதா மெயின். நீங்க அந்த பெரிய பாதையில வர்றதுதான் மெயின். ஸோ இட் இஸ் பர்சனல். அவங்கவுங்க உள்ளார என்ன ஃபீல் பண்றாங்கன்றது அவருக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை சொல்லணும்பா. அவர் வந்து எனக்கு பிசினஸ் போயிடும், எனக்கு வந்து குடிக்காம இருக்க முடியாது 10 நாள் அப்படின்னு எல்லாம் காரணம் சொல்லி கன்செஷன் எடுக்கக்கூடாது. நிச்சயம் சொல்லணும், இவர்தான் இப்படிதான் இருக்கணும், இதுதான் மாடல், இப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னால் முடியாது சாமி, நான் வரட்டுமா, 2 நாள் 3 நாள்ல திரும்பி வர மாதிரி இருக்கணும், வீட்டில் அவள் தனியா இருப்பா, நோயாளி, அப்படி ஏதாவது சீரியஸான காரணம் சொன்னா அவன் மனசுல பக்தி இருக்கு, ஆனா ஜெனுவின் காரணத்தினால இது பண்றான். நாமே பரவாயில்லப்பா நீ வா, இப்படி வேணா வா அப்படின்னு சொல்லி நாமே அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. நிச்சயம் திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லணும்னு என்னுடைய கருத்து. கோவில் போக்குன்ற அந்த ரூல் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, எங்கள்ல வந்து மலையில திருப்பதி பெருமாளுக்கெல்லாம் சேவிக்க கூடாது, ஒரு வருஷம் போக கூடாதுன்னு சொல்லச்சு. அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்துல மலையேறி போச்சு, அது காடா இருந்தது. அப்போ எனிதிங் வில் ஹேப்பன். அந்த கர்த்தா வந்து மலையேறி போயிட்டு வரைச்சே இந்த பித்திருக்காரி இடப்பட்டுரும், ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போக கூடாதுன்னு அழகா எக்ஸ்பிளைன். அது அந்த காலத்துக்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருந்தது. நீங்க மலை, மேபி சபரிமலை அந்த மாதிரி எல்லாம் அப்படி போச்சு, பித்திருக்காரியங்கள் தடைப்பட்டுரும், மலை கூடாது, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணார் அவரு. கரெக்ட், ஜெனீன், அது லாஜிக்கலா இருக்கு. ஆனா உறுத்தல் இருந்தா, நீங்க யாரோ சொல்லிட்டா, இப்ப ராகுகாலம் எனக்கு நான்லாம் பாக்குற பழக்கமே இல்லை, ஆனா யாரோ சொல்லிட்டான்னு வச்சுங்க, என்னப்பா இப்போ கிளம்புற 10:30 12 ராகுகாலம்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அது டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நான் பாட்டுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஆனா என் உள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுத்து, உறுத்தல் வந்துடுதுன்னா செய்யாம இருக்கிறதே நல்லது. அது கரெக்டானா? நான் வந்து சாதாரண இப்ப ஹஸ்பண்ட் செத்து போயிட்டு ஒரு வருஷம் பாக்குறவா வந்து முதல்ல 13 நாளுக்குள்ள 10 நாளுக்குள்ள பார்க்கணும், இல்லைன்னா ஒரு வருஷம் பார்க்க கூடாதுன்னு ஒரு ஜென்ரலி ஒரு ரூல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அது நமக்கு தெரியாது. நான் என்னோட ஃப்ரெண்டு புள்ள கல்யாணத்துக்கு கோவா போயிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த மீன்ஸ் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து கல்யாணத்துக்கு ஒரு 15 நாள் முன்னாடி இறந்து போயிட்டார். பட் அந்த அம்மா என்ன பண்ணுவா, கல்யாணத்துக்கு வராம எப்படி இருப்பா? நாங்க வந்து அவ அம்மாவிட்ட பேசல, இது பண்ணல. நான் அவ வருவான்னு எதிர்பார்க்கல, இவ்வளோ நாள், ஜஸ்ட் ஃபியூ டேஸ்னு வந்தாலும் அவ அப்படியேதோ நான் இது பண்ணல, பேசவும் இல்லை. பட் சம்ஹவ் அன்னைக்கு வந்து நான் போய் இறங்கினது வெள்ளிக்கிழமை ஈவினிங். வெள்ளிக்கிழமை துக்கம் விசாரக்கூடாதுன்னு சொல்லுவா, எல்லாமும் சொல்லுவா, நமக்கு வந்து தெரியாது. ஆனாலும் நான் அதெல்லாம் இன்னும் மைண்ட்ல ஞாபகமே வச்சுக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த மாமி பார்த்த உடனே எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மைண்ட்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங். நான் சொன்னேன், சிசு இப்ப இந்த நம்ம வெள்ளிக்கிழமை இருக்கே, இப்படி நான் துக்கம் விசாரிக்கிறது, இப்படி நான் வந்து திருநாள் போய் 1 மாசம் கூட இல்ல, நான் பேசவும் இல்லை, துக்கம் விசாரிக்கல, வாழ்க்கை இப்ப கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், என்னமோ ஒரு ரொம்ப ஒரு இந்த ஃபீலிங். அது வந்து நான் கனெக்ட் பண்ணல. ஆனா இது நடந்து 10 நாள் இவர் போயிட்டார். அது எனக்கு அந்த சமயத்துல வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்தது தவிர, ஆனா மறந்து போயிட்ட அப்புறம். பட் இவர் போனதுக்கு அப்புறமா எனக்கு அது ரொம்ப ஒரு என்ன எவ்வளவு பேர் நம்ம பார்த்திருக்கோம், எவ்வளவு பேர்கிட்ட பேசியிருக்கோம். எனக்கு எப்பவும் அந்த மாதிரி ஒரு இதுல நானே சொல்வேன், இந்த மாதிரிலாம் கிடையாது, யாரா ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா வைஃப் என்ன பண்ணுவோம் பாவம், அப்படிலாம் நான் ஆர்குமெண்ட் பண்ணுவேன்.
என்ன எனக்கு தெரியாது. ஆனா அந்த டைம் நான் அவள அந்த மாமி பார்க்கறது எனக்கு சட்டுன்னு ஒரு ஒரு என்னமோ ஒரு ஃபீலிங். எனக்கு அந்த மேனேஜ் பண்ண தெரியல. அந்த சிச்சுவேஷன பேச என்னமோ மாரி. பட் ஆனா ஜஸ்ட் இன்னைக்கும் அதை நினைச்சுட்டு சொல்றேன் பாருங்க, பிகாஸ் இட் ஹேப்பன் லைக் தட். அது ஆனதுக்கு அதான் அப்புறம் சொல்றேன், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் உள்ள இருந்தால்தான் அதுதான் ப்ராப்ளமே தவிர அதுதான் நான் இந்த சொல்றேன். சடங்குகள் ப்ராப்ளம் இல்லை. உள்ள டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம இங்க ஒரு எக்ஸாம்பிள் கல்யாணங்களுக்கு சொல்றேன். உள்ள டிஸ்டர்ப் ஆனதுனால அது கனெக்டா இல்ல இது மாதிரி போறது அதனால எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சா? எனக்கு அதுக்கு முன்னாடியும் எப்பவும் ஆனதில்ல. எத்தனை நம்ம பேருக்கோம் நான்லாம் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிலாம் இருந்தோதான். அன்னைக்கு ஏன் தெரியல இந்த தாட் வந்தது, இந்த மைண்ட்ல வந்தது, எனக்கு ஒரு நெகட்டிவ் ஏமா, ஃபீலிங் வந்தது. நம்ம வீட்டுல நம்ம பெரியம்மா ஜெயந்தி எல்லாம் வர இல்ல, ஜெயந்தி அந்த வீட்டு மாட்டு பொண்ணு, ஜானகிராமன் கூட பாடுறானே, அவன் வந்து அந்த பெரியம்மாவோட பையன். அந்த பெரியம்மாவுக்கு 13 குழந்தைங்க. ஒரு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆறுது ஒரு வீட்டுல, ஒரு கல்யாண மண்டபத்துல. அந்த நேரம் ஒரு மாப்பிள்ளை செத்து போறாரு. கல்யாணம் அன்னைக்கே முகூர்த்தத்துக்கு முன்னால. ஆனா 4 பேரு அண்ணன் தம்பிகள்ல 4 பேர் அங்க தங்கச்சி கூட இருக்கிறா. மாப்பிள்ளை செத்து போன வீட்டுல அந்த அம்மா பெரியம்மா 4 பேரு மற்ற பசங்க இங்க கல்யாணத்துல இருக்கா. இதுவும் முக்கியமான கல்யாணம். ஒரே நேரம் அங்க பணத்தை அவர் சொன்னாரு பாரு, அவன் முருகேசன் அன்னைக்கு கதை சொல்லும் போது, பணத்தை சீட்டு கீழே போட்டுட்டு அவ பாட்டுக்கு கோவில் ஊருக்கு போயிட்டு வந்தான்னு. நமக்கு முக்கியமான விஷயம் உறவுகள். உலகத்துல மக்களோட இருக்கிற உறவு தான் ப்ரையாரிட்டியா இருக்கணும். இந்த சடங்குகள் எல்லாம் அப்பப்போ வேணும்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. உறவை கெடுத்துட்டு இதை நம்ம செஞ்சே தீருவோங்கிறது அது என்ன எனக்கு நாட் அட்வைசபிள்னு நான் நினைக்கிறேன். உறவுகள் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு உருவாகிறதுக்கு ரொம்ப பிரயத்னம் பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதை கெடுத்துக்கிற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிட்டு, என்ன நீ ராகு காலத்துல போய் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நம்ம சட்டு சொல்றேன். எங்க அம்மா வந்து நான் என்னடி இட்லிக்கு நினைக்கட்டுமா, நினைக்கலாம், சரி நான் நினைக்கிறேம்மான்னு சொன்னா, இருடி இருடி இப்ப ராகு காலத்துல நினைக்காதப்பா. சொன்னேன் இந்த இட்லிக்கு நினைக்கிறதுக்கு தோசைக்கு நினைக்கிறதுக்கெல்லாம் நீ ராகு. நான் அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தான்னா சொல்லியிருப்பேன், இவர் கிளம்புற சமயத்துல ஊருக்கு திடீர்னு டூர் வரும் போவார். இப்ப போகாத, இன்னைக்கு என்னடி இது போயிட்டு 9ஆம் நாள் திரும்பி வராம்பா. என்ன பண்ண முடியும்? 9 எவ்வளவோ இன்வெரிபிளி போனான்னா 9ஆம் நாள் திரும்பி வர்றா. கிளம்பிட்டு 9ஆவது நாள் வரக்கூடாது. 1000 ரூல் நான் சொல்லுவேன். நீ உனக்கு மைண்ட்ல தோண கூட நீ சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். கரெக்ட். என்ன சொன்னா வச்சுக்கோ, நம்ம மைண்ட் வந்து அந்த ஒரு இதுவாயிடும். இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை 4 6 ராகுகால மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் சாயங்காலம் 5 மணிக்கு வைப்போம். உடனே யாராவது வந்து சொல்லுவார், என்ன சுஜி ராகுகாலத்துல போய் வச்சிருக்கேன் 6:01 அப்படிம்பாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தெரியும், மற்ற எந்த கிழமையோட ராகுகாலமும் எனக்கு தெரியாது. தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு தோணும். தெரியாம இருக்கிறதா நானும் இப்ப ஞாபகமே வச்சுக்க மாட்டேன் இந்த ராகுகாலம். ஆனா நம்ம பை சான்ஸ் வெளியில கிளம்புறச்சே யாராவது சொன்னானா, இன்னைக்கு என்ன இது இப்படி ராகுகாலம், முக்கியமா இன்னைக்கு ஏதாவது ஒரு வேண்டாத நடக்கும். ஆனா அது சொல்லாம இருக்கிறது, நம்ம அது தாட் வரக்கூடாது அதுல. சரி, எக்ஸாம்பிள் சொன்ன இல்லையா, டீ வடிகட்டி கொடுத்தாவா புடவையோட தலைப்பு. நீங்க வந்து குடுக்கறவாளோட அன்பை பார்த்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன, உங்களுக்கு வேற எதுவுமே கண்ணுக்கே தெரியல, அந்த குடுக்கறவா அப்படிங்கிற அந்த ரோல் பார்த்தேன் இல்லையா. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சப்ஜெக்டுமே நம்ம இந்த சாஸ்திரம் எல்லாம் நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு வேற மாதிரி ஆயிடும், அடுத்த வாழ்க்கை சொல்றச்சு இன்னொரு மாதிரி ஆயிடும். ரிசீவிங் எண்ட்ல இந்த ஆர்கன் டொனேஷனுக்கு இப்படிதான்ப்பா சொன்னா, அது என்ன கண்தானம் பண்றது இதெல்லாம் ரொம்ப இப்ப புதுசா ட்ரெண்ட், நம்ம சாஸ்திரத்துல இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் ஆர்குமெண்ட் பண்றச்சு என்ன சொன்னா, இல்ல என்ன தப்பு இருக்குன்னு ஒருத்தர் கேட்டு இருக்கச்சு, இல்ல இது அசாஸ்திரியமா இருக்கு அப்படின்னு ஆர்கியூ பண்ணச்சு. ஏன் என்ன தப்பு, அடுத்த ஜென்மத்துல வேற ஏதாவது ஆயிடும், வாட் எவர், இது ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கச்சு, இது சாஸ்திரத்துல இல்லாததுன்னு சொல்லச்சு அவ எக்ஸ்பிளைன் பண்ணாப்பா. சரி குடுக்கறவானா நீ பேசுற, ரிசீவிங் எண்ட்ல உங்க ஆத்துல ஒரு குழந்தை கண் பார்வை இல்லாம பிறந்திருக்கு, அவர் ஐ டொனேஷன் பண்ணா அந்த குழந்தைக்கு பார்வை வந்துரும். when you are a receiver,
அப்பவும் சொல்லுவியா? இல்ல இல்ல சாஸ்திரானுசாரமா குழந்தைக்கு என்ன விதிச்சிருக்கோ அது குருடாவே இருக்கட்டும் வாழ்க்கை ஃபுல்லா நீ சொல்லுவியா? அப்போ பெருமாள் அனுகிரகிக்கட்டும் என் குழந்தைக்கு பார்வை வந்துட்டா அந்த ரிசீவிங் எண்ட்ல நீ இருந்தேன்னா அப்போ அந்த சாஸ்திரம் உனக்கு ரொம்ப correct. அட்லீஸ்ட் கெட் டு தி அதர் எண்ட் அண்ட் see ஆக்சுவலி அதுதானே நியாயம். கரெக்ட். அப்படிதான் நம்ம கண்ணப்ப சாஸ்திரம் கண்டானம் தானே பண்ணாரு கண்ணப்ப நாயனார். அவர் கண்ணுக்கு சிவனுக்கே கொடுத்துட்டாரு. சிவனுக்கே கொடுத்தாரு. ததீச்சி என்ன பண்ணாரு? தேகதானம் தானே பண்ணாரு ததீச்சி. ஆமா ஸ்பைன் இந்திரனுக்கு ஸ்பைன் அந்த கொடுத்தாரு. பிரம்மாஸ்திரம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய முதுகெலும்பை வச்சுதான் அந்த அந்த அஸ்திரம் பண்ணணும்னும் போது அவர் அக்னியில குடிச்சு என்னுடைய முதுகெலும்பு எடுத்துக்கோன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அது ஆமா தேகதானம் தானே. அதனால சாஸ்திரத்தை கோட் பண்றதெல்லாம் தப்பு. உனக்கு தோணித்துனா பண்ணு. உனக்கு ப்ராப்ளம் இருந்தா நம்ம உடம்ப வெட்டக்கூடாது, இது மாதிரி ஆயிடும், முழுசா போகணும் அப்படின்லாம் உனக்கு தோணித்துனா நீ வச்சுக்கோ, பரவாயில்ல. பட் யாரோ செய்யறவன தடுக்காது. நீ அவன் செய்யற தப்பு, அவன் பையன்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதான் நம்ம ஒருத்தருக்கு சொல்லுறது நம்ம ரிசீவிங் எண்ட் அண்ட் கிவிங் எண்ட்ல ரெண்டுத்துலயும் யோசனை பண்ணிட்டு பேசணும் actually. கரெக்ட். சரி, முருகேஷன் சார் வந்துருப்பா. என்னமா முருகேசன் வந்துட்டாரா? முருகேஷன் அவர்தான் அந்த ஓப்போ அப்படின்னு நினைச்சேன். இப்போ ரீநேம் பண்ணிருக்கா முருகேஷன் ஓ அவர் ஓ வந்திருக்கு. ஓ சரி சரி, வாங்க முருகேசன், சந்தோஷம். சரி, முடிப்போமா? காயத்ரியோட அப்பாவா மாமா? யாருமா? காயத்ரி நம்மளோட ஸ்ரீலங்கா வந்தாளே, ஆமா. அபி காயத்ரியோட அப்பாவா அவரு? அல்ல இல்ல, அவரு தாராபுரம். இவர் இவரும் தாராபுரம் பக்கத்துல ஒரு கிராமம். அவர் அப்பா பேரும் முருகேசன் தான். கரெக்ட், நீ சொன்ன. ஆமா, காயத்ரி அப்பா பேர் முருகேசன் தான். அதான் ஒரு வேலைக்கு. சரி 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 மாமா. ஜெய் ஸ்ரீ முடிக்கலாமா? ஓ, ஜி எங்க இருக்கிறீங்க? நான் சென்னை வந்து சேர்ந்துட்டேன். ஓ, இந்த நாளைக்கு கட்டடம் எல்லாம் பின்னாடி ரயில்வேவா? நாளைக்கு ப்ரோக்ராம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ட்ரெயின் டிக்கெட் 6 மணி நேரம் லேட்டு. அதனால பிளேன்ல வந்துட்டேன். சரி நானு ஒரு ஐடி காலையில தேவாரம் பாடுறதுக்கு ஒரு பையனை தயார் பண்ணி சொன்னி காங்கேயத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா, போட்டிருக்கேன் பேரு. அந்த பையன் உள்ள வந்துட்டு இது இப்ப ஏதோ மீட்டிங் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, இந்நேரத்துக்கு ஒண்ணு நடக்காது அப்படின்னா, நீங்க வேணா பாருங்கன்னா அதான் உள்ள வந்தேன் நான். ஓஹோ, தினம் நடக்கிறதே ஞாயிற்று 7 மணிலேருந்து பகவத்கீதை 2 ஸ்லோகம். இல்ல, அதுக்கு வந்து வேற ஐடி காட்டுனீங்களே, வேற ஜூம். இதேதான், இதே ஐடி, என்னுடைய ஐடி இது. நான் பணம் கட்டியிருக்கேன், அதனால தான் 40 நிமிஷத்துக்கு மேல ஓடுறது. சரி சொல்லிடுமா? யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரியம் தர்ம சம்ஸ்தாபகம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். குருभ्यो நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.